வயதிலிருந்து நம்ம தியானிக்கும்படியாக பிரதர் மகேஸ்வரன் பிரதர் முன்னாடி வந்து தியானிப்பார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் சங்கீத தியானத்திற்காக நாம் 51வது சங்கீதம் பிரதியுத்தரமாய் வாசித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 51. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். கடைசி வாக்கியம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சங்கீதத்தை கொண்டு ஆண்டவர் நம்மோடு இடைபடுவதற்காக பரிசுத்த ஆவியானவர் நாம் என்ன கற்றுக்கொள்ள சித்தமாக இருக்கிறாரோ அந்த பாதையில் அவர் வெளிப்பட யாராவது ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா, தாழ்த்துக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குறைகளை ஒன்றும் பார்க்காதீங்கப்பா, நீர் பேசுங்க, உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். எல்லாரும் இருக்கலாம். பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுக்கும் சகல துதியும் கனமும் மகிமையும் செலுத்தி கொண்டு மீண்டும் ஒரு விசை கூட இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இந்த பலிபீடத்தில் நிற்க கிருபை செய்த கர்த்தருக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். சபையினுடைய பாஸ்டர்ஸ், அதே மாதிரி சபையினுடைய தலைமைத்துவங்கள், வந்திருக்கிற கெஸ்ட் பாஸ்டர் ஒவ்வொருவரையும் நான் வணங்கி வாழ்த்தி இந்த சங்கீத தியானத்திற்குள் நாம் கடந்து செல்லுவோம். நம்ம வாசித்ததான சங்கீதம் 51வது சங்கீதம். அதனுடைய ஹெட்டிங்ஸ் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பத்சேபால் இடத்தில் தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் ஒரு சங்கீதம். தாவீதை பற்றி நமக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். தாவீது ஒரு அருமையான ஒரு மகாராஜா, நல்ல ஒரு மனுஷன், நல்ல ஒரு பரிசுத்தவான், எல்லாம் சரி. ஆனால் அவரை மாதிரி பாவம் செஞ்ச ஆட்களும் யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு அவர் பாவம் செய்திருக்கார். ஆனால்
தேவனிடத்தில் அவர் சாட்சி பெற்ற ஒரு மனுஷன். நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிகள் 13வது அதிகாரம் 22வது வசனம். யாராவது ஒருவர் வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரம் 22வது வசனம். ஆமென். இங்க பாருங்க, கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். எப்படின்னா, சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். இப்படி ஒரு சர்டிஃபிகேட்டு கர்த்தர் கொடுக்கிறார் வேதத்தில். இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வேதத்தில் வேற யாருக்காவது கொடுத்துருக்காரானா? இல்லை. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, உலகம் முழுவதும் பாவத்தில் கிடந்த பொழுது 300 வருஷம் அவரோடு சஞ்சரித்து கொண்டிருந்த ஏனோக்கை குறித்து சொல்லும்போது கூட அவர் இப்படி ஒரு சாட்சியை சொல்லலை. அங்கிருந்த அத்தனை ஜனங்கள் மத்தியிலும் ஒரே ஒருவனை அவர் நீதிமானாய் கண்டார், நோவா. அவனுக்கும் அவர் அப்படி ஒரு சாட்சியை கொடுக்கல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சாத்தானின் தலைமைச் செயலகமான பாபிலோனிலிருந்து, அந்த ஊர் என்கின்ற கல்தேயர் பட்டணத்திலிருந்து ஆபிரகாமை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்தார். ஆனால் ஆபிரகாமுக்கும் என் இருதயத்திற்கு ஏற்றவன்கிற சாட்சியை அவர் கொடுக்கல. அடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே பார்த்தீங்கன்னா அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி அந்த கானான் தேசத்திற்கு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்கு அழைத்து கொண்டு வருகிற ஒரு அரிய பணியை ஆண்டவர் கொடுத்து அதை நிறைவேற்றார். என் வீட்டில் எங்கும் அவன் உத்தமனாக இருந்தான்னு சொல்லி ஆண்டவர் சர்டிஃபிகேட் கொடுத்தாரு. ஆனால் என் இருதயத்திற்கு ஏற்றவனாக அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் மோசேக்கு கொடுத்தாரானா? இல்லை. இந்த சர்டிஃபிகேட் யாருக்கு கிடைச்சதுன்னா தாவீதுக்கு மாத்திரம்தான் கிடைச்சது. சரி, அப்படி என்ன தாவீதுகிட்ட என்ன அப்படி ஒரு குணத்தை ஆண்டவர் கண்டார்? எதை வச்சு அவனுக்கு அப்படி ஒரு சர்டிஃபிகேட் தரார்? என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த வாசித்ததான இந்த 51வது சங்கீதம், இந்த சங்கீதம் அதனுடைய தலைப்பிலேயே இதனுடைய அப்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. தாவீது பாவத்திற்கு உட்பட்ட போது, அவன் பாவம் செய்த பொழுது தீர்க்க தரிசியின் மூலமாக உணர்த்தப்பட்டு அடுத்த செகண்டு அவன் அந்த பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்புகிறான். இந்த ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, ஆதாம்ல இருந்து யாருக்கிட்டையுமே இல்லை, அந்த காரியம் இல்லாமல் போயிருச்சு. ஆதாமே தோட்டத்தில் குளிர்ச்சியான வேளைகளில் உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது அவன் ஓடி ஒளிஞ்சுக்கிறான். ஆண்டவரை கண்டு, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவர் கேட்குறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொன்ன உடனே அவன், நான் நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறான். சரி, அப்போ நான் சாப்பிட வேண்டான்னு சொன்ன கனியை நீ புசித்தாயோ அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. அவர் கேட்கும் பொழுது அந்த இடத்துல ஆதாம், ஆமாம் ஆண்டவரை, நான் நீங்கள் விளக்கின கனியை நான் புசிச்சிட்டேன், தெரியாமல் புசிச்சிட்டேன், நான் மன்னிச்சுக்குங்க ஆண்டவரேன்னு ஒரு வார்த்தை அவன் மனம் திரும்பி இருந்தான்னா, மன்னிப்பு கேட்டிருந்தான்னா, அந்த இடத்துல கதையே வேற மாதிரி போயிருந்திருக்கும். ஆனால் அவனுடைய பாவம், மீறுதல், அக்கிரமங்களின் நிமித்தம் அவனும் சபிக்கப்பட்டு, அவன் மனைவியும் சபிக்கப்பட்டு, அவனுடைய சந்ததிகளும் சபிக்கப்பட்டு, சர்வ சிருஷ்டிகளும் சபிக்கப்பட்டு, பூமியும் சபிக்கப்பட்டது, சாத்தானும் சபிக்கப்பட்டான். இப்படி எல்லாரும் சாபத்தை வாங்கி கட்டி கொண்டாங்க. அந்த மனம் திரும்புதல் தாவீது கிட்ட பரிபூரணமாக இருந்துச்சு. சரி, அவர் இந்த 51வது சங்கீதத்தை நம்ம 5 பார்ட்டாக நம்ம பிரிக்கலாம். அதனுடைய முதல் 2 வசனங்கள் தேவ கிருபையை நோக்கி கூப்பிடுதல். தேவனுடைய கிருபையை நோக்கி தாவீது கூப்பிடுகிற காரியங்களை நம்ம வாசிக்க முடியும். 1-2 வசனங்களை வாசியுங்க. ஆமென். 2வது வசனம். ஆமென். இந்த இடத்துல பாருங்க, தாவீது மனம் திரும்பும் பொழுது முதல்ல ஆண்டவரை அழைக்கிறான். தேவ கிருபையை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்றான். என்ன சொல்றான்? தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும்,
உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். இங்க 3 காரியங்கள் தாவீது சொல்லுகிறார். மீறுதல், அக்கிரமம், பாவம். இந்த 3 என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரங்களில் நம்ம செய்கிற பாவங்கள். இந்த ஒரு பாவத்துக்காக அவன் தேவ கிருபையை நோக்கி கூப்பிடலை, தன்னுடைய மொத்த பாவத்தையும் அறிக்கையிடுகிறான். தன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரங்களில் அவன் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் அறிக்கையிட்டு தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். ஒரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். யோபுவுக்கு எழுதின நிருபம் 31 அதனுடைய 33 வாசிங்க. யோபுவுக்கு எழுதின நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ. யோபு சொல்லுகிற காரியம். அதே மாதிரி இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஏசாயா 43:27. உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான். அப்ப 3 காரியங்கள், ஆதி தகப்பன் செய்த 3 காரியங்களை இங்க நம்ம வாசிக்க முடியும். மீறுதல், அக்கிரமம், பாவம். அப்ப இது 3ஐயும் ஆதாம் செய்தான். அதன் நிமித்தம் தான் அவன் செய்த அந்த பாவம் இன்று வரை நம்மை தொடர்ந்து கொண்டே வந்தது. ஆனா இது எப்ப மாறிச்சு அப்படின்னா, கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்த பொழுது நம்மளுடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயம்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் மேல் ஏற்றார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அப்ப அவர் கல்வாரியில அடைந்த தழும்புகளாலே நம்ம எந்தெந்த விஷயங்கள்ல குணமானோம்? மீறுதல்கள், அக்கிரமம், பாவம். இது 3 தான் நம்ம ஆவி, ஆத்மா, சரீரங்களில் செய்யக்கூடிய குற்றங்கள். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். யாத்திராகம புஸ்தகம் 34வது அதிகாரம் 7வது வசனம். ஆமென். அதுக்கு முந்தின வசனத்தையும் வாசிங்க. ஆமென். நம்ம கர்த்தர் எப்படிப்பட்ட தேவன்? அவர் இரக்கமுள்ள தேவன், கிருபையுள்ள தேவன், நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். ஆனா அடுத்த வசனத்திலேயே சொல்றாரு, 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் தான், ஆனாலும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். ஆனா குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறுகிறார். ஆண்டவர் சொல்ற காரியம். அவர் எல்லாம் இரக்கமுள்ள தேவன் தான். ஆனால் அதே சமயத்தில் நம்ம செய்கிற பாவங்கள், நம்ம செய்கிற குற்றங்கள், குற்றம் அப்படின்னா பாவம், மீறுதல், அக்கிரமம், இது 3ம் சேர்ந்தது தான் குற்றம். ஒரே வார்த்தையில் பாவம் ப்ளஸ் மீறுதல் ப்ளஸ் அக்கிரமம், இது 3ம் சேர்ந்தது குற்றம். அப்போ நம்ம குற்றம் செய்கிற பொழுது அந்த குற்றம் யாரையெல்லாம் பாதிக்குது? நம்மளை மட்டுமா பாதிக்குது? இல்லை இல்லை, அவர் நம்முடைய பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளின் பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அவர் விசாரிக்கிறவர். அப்போ பார்த்துக்கங்க, நம்ம செய்கிற ஒவ்வொரு சின்ன குற்றமானாலும் பெரிய குற்றமானாலும் பாதிக்கப்பட போகிறது நம்மளுடைய தலைமுறைகளும் சேர்த்து தான். அதனுடைய 51வது சங்கீதத்தினுடைய 3வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் பாவத்தின் தன்மையை உணர்த்துதல். பாவம் எப்படிப்பட்டது?
எங்கே இருந்து நமக்கு பாவம் வருது அப்படிங்கிற ஒரு காரியத்தை அந்த 3, 4, 5, 6 வசனங்கள் சொல்லுகிறது. வாசிக்கலாம். அதனுடைய 5வது வசனம். ஆமென். சொல்றது யாரு? தாவீது மகாராஜா சொல்றார். அவருடைய லிட்டரலான தாய் செய்த பாவத்தை அவர் எங்க சொல்லலை. ஆதி தகப்பன், ஆதி பெற்றோர் ஆதாமும் ஏவாளும் செய்த பாவங்களை அவர் இங்கே சொல்லுகிறார். நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மையாய் இருக்க விரும்புகிறீர், அந்தகரணத்தின் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர்னு சொல்லிட்டு அதனுடைய 7வது வசனத்திலிருந்து அதனுடைய 12வது வசனம் வரைக்கும் அவர் மறுரூபத்திற்கான வேண்டுதலை வைக்கிறார். 3வது பகுதி. எப்படி மறுரூபம் பண்ணுறது நம்மளை அப்படின்னா, முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? நம்மை துடைத்து, நம்மை கழுவி, நம்மை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தணும். அப்பதான் நம்ம மறுரூபமாக முடியும். இந்த காரியத்தை அவர் அங்கே சொல்லுகிறாரு. அதனுடைய 7வது வசனம் வாசிங்க. ஆமென். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். ஈசோப்புங்கிறது ஒரு சிறிய வகை, ஒரு தாவரம், கொடி மாதிரி செவர்கள் எல்லாம் இருக்கும். பழைய ஏற்பாட்டினுடைய காலத்தில் ஆசாரியர்கள் சுத்திகரிப்பு செய்யும் பொழுது அந்த புனித நீராகட்டும், புனித எண்ணெய் ஆகட்டும், ரத்தம் ஆகட்டும், இதெல்லாம் அந்த ஈசோப்பினால் தொட்டு தெளிப்பாங்க. ஆனால் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நமக்கு தெளிக்கப்படுவதற்கு, நாம் சுத்திகரிக்கப்படுவதற்கு ஈசோப்பு இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 12லிருந்து 14 வசனங்கள் வாசிங்க. எபிரேயர் 9, 12-14. ஆமென். வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினால் சுத்திகரித்தது பழைய ஏற்பாட்டின் காலம். பரிசுத்த கூடாரத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் அவங்க பலிபீடத்தில் பலிகளை செலுத்தி, வெள்ளாட்டுக்கடாக்கு, இளங்காளை இவைகளை எல்லாம் செலுத்தி அதனுடைய ரத்தத்தை எடுத்து கொண்டு வந்து கிருபாசனத்தின் மேலே தெளித்து, அதுக்கப்புறம் பிரதான ஆசாரியர் அதை வெளியே கொண்டு வந்து ஜனங்கள் மேலே கர்த்தருடைய நாமத்தை வைத்து ஆசீர்வதித்து அதை தெளித்து அவர்களை சுத்திகரிப்பு செய்வார். ஆனால் நமக்கு என்ன, இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் என்ன உண்டாகியிருக்கிறது? அந்த இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகாபரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நமக்கு என்ன பண்ணியிருக்காரு? நித்திய மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறார் அவருடைய இரத்தத்தின் மூலமாய். அல்லேலூயா. அடுத்த வசனம். அப்போ அது என்ன பண்ணுச்சு? காளை வெள்ளாட்டுக்கடாவினுடைய ரத்தம் என்ன பண்ணுச்சான்? தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் அந்த ரத்தமும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால். அடுத்த வசனம். எவ்வளவு நிச்சயம்! அப்ப நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக, அவர் பாவமில்லாத, அவர் குற்றமில்லாதவர், பாவமில்லாதவர், அவர் நமக்காக பலியானதின் நிமித்தம் அவருடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு என்ன செய்யும்? நம்மளுடைய மனசாட்சிங்கிறது இருதயம், இருதயத்தில் அதான் ஆவி ஆத்மா இருக்கு. அப்ப நம்மளுடைய ஆவி ஆத்மாவை எல்லாம் சுத்திகரிப்பது எது? அது அவருடைய ரத்தம். அடுத்த வசனம். ஆமென். இதுதான் கிறிஸ்துவினுடைய மரணத்தின் நோக்கம்.
அவர் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். நமக்கு ஒரு புதிய உடன்படிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு புதிய பிரமாணம், சுயாதீன பிரமாணம். நியாய பிரமாணத்திற்கு கீழானவர்கள் அல்ல. நம்ம சுயாதீன பிரமாணத்திற்கு கீழானவர்கள். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உடன்படிக்கை இது. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் யாரு? இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாமே, எபிரேயர் 10:22. ஆமேன். இங்க பாருங்க, துர்மனசாட்சி நீங்க. அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம எங்க தெளிக்கப்படணும்? நம்மளுடைய இருதயங்கள்ல தெளிக்கப்படணும். நம்ம இன்னைக்கு எல்லா இடத்துலையும் தெளிக்கிறோம். வீட்டுக்குள்ளார தெளிக்கிறோம், ரோட்டில் தெளிக்கிறோம், வாசலில் தெளிக்கிறோம், சபைகளில் தெளிக்கிறோம். ஈவன் நம்ம எலெக்ஷன் ஓட்டு பெட்டி மேலே கூட ரத்தத்தை தெளித்து நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஆனால் அதெல்லாம் காரியம் இல்லை. நம்மளுடைய இருதயத்தில் தெளிக்கப்படணும். நம்மளுடைய இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படணும். அதுபோல சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் ஞானஸ்நானத்தை குறிக்கிறது. இப்படி உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் அவரிடத்தில் நாம் சேரக்கடவோம் அப்படிங்கிறது தான் இந்த வசனம். இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு 1:2 பேதுரு அவருடைய நிருபம் எழுதும் பொழுது சொல்லுகிறார், நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்? அவருடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்காக. இயேசுவின் ரத்தம் நம்மளுடைய இருதயங்களில் தெளிக்கப்படுவதற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். சரி, தொடர்ந்து நம்ம 51வது சங்கீதத்தை நம்ம தியானித்தோம். ஆனால் அதனுடைய 13 to 15வது வசனம் வரைக்கும் ஊழியத்திற்கான தீர்மானம் அவர் பண்றாரு. இப்போ தன்னை ஆண்டவர்கிட்ட பாவத்தை அறிக்கையிட்டுட்டாரு, ஈசோப்பினால சுத்திகரிச்சிட்டாரு, பரிசுத்தமாக்கிட்டு அடுத்தது அவர் என்ன செய்யறாரு? ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவர் பெற்றுக்கொண்டு அவர் ஊழியத்திற்காக தீர்மானம் பண்ணுகிறார். 13வது வசனம் வாசிங்க. எப்பொழுது? கழுவி சுத்திகரிக்கப்பட்ட பின்பு. இன்னைக்கு நம்ம எல்லாம் இயேசுவின் ரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டவங்க, பரிசுத்தமாக்கப்பட்டவங்க. ஆனா ஊழியம் செய்கிறோமா? அவருடைய காரியங்களை நம்ம போய் பிரஸ்தாபம் பண்ணுகிறோமா? மற்றவர்களுக்கு போதிக்கிறோமா? நமக்கு கொடுக்கப்பட்ட கிராண்ட் கமிஷன் என்ன? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்பித்த யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இது நமக்கான ஊழியம், நம்ம செய்ய வேண்டிய ஊழியம். இது தாவீது அதான் சொல்றார். அவர் சுத்திகரிப்பை அடைந்தவுடன் அடுத்தது அவர் செய்கிற காரியம் ஊழியத்திற்கான அழைப்பு. 14வது வசனம். என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். அடுத்த வசனத்தையும் வாசிங்க. ஆமேன். நமக்கு பைபிளில் நிறைய பலிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எல்லா பலிகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நிறைவேற்றினார். ஒரு பலி மாத்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மிச்சம். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஸ்தோத்திர பலி. அவருடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி எப்பொழுதும் நம் வாயில் இருக்கணும். இது நமக்கான ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம கர்த்தராலே அபிஷேகம் பெற்றவர்கள், கர்த்தராலே நம்ம அழைக்கப்பட்ட அவருடைய ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம் என்றால் இந்த பலியை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த ஸ்தோத்திர பலிகளை செலுத்துபவர்களாக இருக்க வேண்டும். துதிக்கிற காரியம் அதுதான் 13 to 15.
அடுத்தது 5வது பகுதி அதனுடைய 16 கடைசி வரைக்கும் தேவனுக்கு விரும்பும் பலிகளை பற்றி சொல்லுகிறார். வாசிங்க 16. ஆமேன். போதுங்க. அப்ப தேவனுக்கு ஏற்ற பலி என்ன? நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவி. 2 மனுஷர்கள் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றொருவன் ஆயக்காரன். பரிசேயனுடைய ஜெபமும் நமக்கு படிச்சிருக்கோம், ஆயக்காரனுடைய ஜெபமும் படிச்சிருக்கோம். அந்த ஆயக்காரன் தன் நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு, ஐயோ ஆண்டவரே, என்னை என்னுடைய பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, என்னுடைய குற்றங்களை மன்னியுங்க நம்ம கதறின பொழுது அவன் ரட்சிக்கப்பட்டவனாய் திரும்பி போனான். அப்ப நம்ம நொறுங்குண்ட இருதயத்தோடு, நம்ம வெறும் வாயில துதிக்கிறதல்ல, வாயில ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கறதல்ல, நம்மளுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து உண்மையா நம்ம மனசார நம்ம இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நம்ம நொறுங்குண்ட இருதயத்தோடு அந்த மனதுருக்கத்தின் ஆவியோடு, நமக்காக மாத்திரம் அல்ல, அதுதான் புதிய ஏற்பாட்டின் காரியம், நமக்காக மாத்திரம் அல்ல, ஒருவர் பாரங்களை ஒருவர் சுமந்து, ஒருவர் குற்றங்களை ஒருவர் அறிக்கையிட்டு, ஒருவருக்காக ஒருவர் ஊக்கமாய் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்கிற ஜெபம் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறதுன்னு வசனம் சொல்லுது. அப்போ மற்றவர்களுக்காக, மற்றவர்களுடைய கஷ்டங்களை, மற்றவர்களுடைய பாரங்களை நம்முடைய பாரங்களாக ஏற்றுக்கொண்டு நொறுங்குண்ட இருதயத்தோடு கண்ணீரோடு நாம் ஜெபிக்கிற ஜெபம் மிகவும் பலனுள்ள ஜெபமாக இருக்கும். அதனுடைய கடைசி வசனம் வாசிங்க. ஆமென். இந்த பலிகள் எல்லாம் காளையை பலியிடுகிற காரியம், இதெல்லாம் சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே தரம் தன்னைத்தானே பலியிட்டதின் மூலமாக நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். நமக்கான பலிகள் ஸ்தோத்திர பலிகள். இன்றைக்கு அந்த ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுப்போம். தாவீது கட்டுறது நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் இந்த சங்கீதத்திலிருந்து ஒரே ஒரு விஷயந்தான். நம்ம வாழ்கிறது பாவ உலகத்தில், பாவங்களுக்கு மத்தியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவம் நம்மை சுற்றிலும் வாசப்படியில் படுத்து கொண்டிருக்கிறதுன்னு பார்க்குறோம். இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனால் நிறைந்திருக்கிறது. அப்போ நம்ம இந்த உலகத்தோடு ஒட்டி வாழ முடியுமா அப்படின்னா முடியாது தான். நம் உலகத்தார் அல்ல, ஆனால் அதே சமயத்தில் நம்ம இந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம். தவறி போவதற்கான சந்தர்ப்பங்கள் எத்தனையோ இருக்கு. அநேக விஷயங்களில் நாம் தவறுகிற பிள்ளைகளாகத்தான் இருக்கிறோம். ஆனால் எப்படி தீர்க்கதரிசியின் மூலமாக தாவீதுக்கு உணர்த்தப்பட்ட பொழுது அவன் அடுத்த செகண்ட் அவன் மனம் திரும்பி தன் பாவங்களை அறிக்கையிட்டு எப்படி அந்த சுத்திகரிப்பை பெற்றுக்கொண்டு பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டு அவன் ஊழியம் செய்ய இறங்கினானோ, அது போல தான் நம்மளுடைய வாழ்க்கையும் இருக்கணும். சரி, நம்மளுடைய பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பிற்கு நம்ம என்ன செய்யணும்? வாசிங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதனுடைய 4வது அதிகாரம் 12வது வசனம். நம்முடைய பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பிற்கு அந்த வசனம் சொல்லுகிறது, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு பிரசன்ட் கண்டினியூஸ் ஃபார்ம். அப்படின்னா இது ஏற்கனவே நம்ம பெற்ற ரட்சிப்பை பற்றி சொல்லலை, இனிமே வரப்போகிற நித்திய ரட்சிப்பை பற்றி சொல்லலை. ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டிய பூரண ரட்சிப்பை அது இங்கே சொல்லுகிறது. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு, ஒவ்வொரு நாளும் நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கட்டளையிடப்படவே இல்லை.
அவருடைய நாமத்தினாலே நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அந்த இரட்சணியத்தின் சந்தோஷத்தை நாம் திரும்ப பெற்றுக்கொள்ளணும். நம்ம வாசித்த சங்கீதம் 51 12வது வசனம். ஆமென். இது ஒவ்வொரு நாளும் அந்த இரட்சணியத்தின் சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்பவர்களாய் இருக்கணும். உற்சாக ஆவி நம்மை தாங்கிக் கொள்ளும். சரி, நம்ம பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டாச்சு. அடுத்தது நாம் எப்படி நம்மை சுத்திகரிப்பது? 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். யாரோடு ஐக்கியப்பட்டிருப்போம்னா தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இங்க சொல்லுது. அவர் ஒளியில் இருக்கிறது போல, தேவன் எப்படி ஒளியில் இருக்கிறாரோ அதுபோல நாமும் ஒளியிலே நடந்தால். ஒளி எங்கிருந்து கிடைக்கும்? கர்த்தருடைய வசனம் நம் பாதைகளுக்கு வெளிச்சமாகவும் கால்களுக்கு வெளிச்சம் பாதைகளுக்கு வெளிச்சமாகவும் கால்களுக்கு தீபமாகவும் இருக்கிறது. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்றையே ஜீவ வழி. இதெல்லாம் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வெளிச்சங்கள். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் அந்த வேதத்தின் வெளிச்சத்திலே நடந்தால் அவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அப்பொழுது அவருடைய குமாரனுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இன்னொரு வசனத்தை கூட வாசிச்சு இந்த தியானத்தை நாம் நிறைவு செய்வோம். யோவான் 17:17. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சத்தியத்தினாலே பரிசுத்தமாவீர்கள். அவருடைய வசனமே சத்தியம். அப்ப இந்த 3 காரியங்கள் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் பாவம் செய்யும் பொழுது, தவறும் பொழுது தாவீது எப்படி மனம் திரும்பினாரோ அதுபோல அவருடைய நாமத்தினாலே அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு அவர் ஒளியில் நடந்தது போல நாமும் ஒளியில் நடந்து அவருடைய இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு அவருடைய வசனங்களாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம். ஆனால் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருமளவும் குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. பாவம், மீறுதல், அக்கிரமம் இது 3ம் சேர்ந்ததுதான் குற்றம். இந்த குற்றம் நம்மில் இல்லாமல் நாம் காக்கப்பட்டு அவர் வருமளவும் காக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் அந்த பூரண ரட்சிப்பின் நிச்சயத்தோடு நம்ம வாழ்ந்தோமானால் அவருடைய வருகையிலே நாம் அந்த நித்திய ரட்சிப்பை, அந்த நித்திய ராஜ்யத்திற்கு உட்படும் பிரவேசத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வார்த்தைகளால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வாய்ப்பு கொடுத்த சபைக்கு நன்றி, கர்த்தருக்கு நன்றி. Praise the Lord. God bless you all. Amen. கர்த்தர் சகோதரி ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 51 நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று அந்த இரத்தத்தின் வல்லமையை குறித்தும் அவருடைய நாமத்தை குறித்தும் நம்ம நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார்.